இன்னைக்கு சின்னத்திரை நடிகர் சங்க தேர்தல் நடந்தது வெற்றிகரமான. இன்னைக்கு சின்னத்திரை நடிகர் சங்கத்தோட தேர்தல் வெற்றிகரமாக நடந்து முடிஞ்சது. அதோட ரிசல்ட் வந்து தலைவர் பொறுப்புக்கான ரிசல்ட் இப்போ தான் அறிவிச்சாங்க. அதில் உறுப்பினர்கள் வந்து எவ்வளோ எம்எல்ஏ நம்பிக்கை வச்சுருக்காங்கன்றதை அவங்களோட வாக்குகள் மூலமாக காமிச்சிருக்காங்க. ஸோ அது இதுவரைக்கும் எங்கள் சின்னத்திரை நடிகர் சங்கத்தில் வாக்குப்பதிவு அவ்வளோ நடந்ததில்லை. இதுதான் வந்து முதல் முறையாக கிட்டத்தட்ட 960 சம்திங். ஸோ அதில் 491 வாக்குகள் வந்து எனக்கு செலுத்தியிருக்காங்க. இந்த நேரத்தில் எங்களுடைய உறுப்பினர்கள் எல்லாருக்கும் நான் இந்த நேரத்தில் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அவங்களோட நம்பிக்கைக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நிச்சயமாக அவங்க நம்பிக்கை காப்பாற்றுற மாதிரி அவங்களுக்கு நாங்கள் என்னெல்லாம் கடமைகள் சொன்னோமோ அதெல்லாம் டெஃபினட்டாக செஞ்சு முடிப்போம். இந்த நேரத்தில் நான் சொல்ல கடமைப்பட்டேன். முன்னாடி தலைவராக செயல்பட்டு வந்த சிவன் சீனிவாசன் அவர்கள் கூடவும் நீங்கள் இணைஞ்சு பயணிச்சிருக்கீங்க. ஸோ அதிலிருந்து ஒரு மாறுபட்ட ஒரு அணியை அமைச்சு இந்த வெற்றி பெற்றிருக்கீங்க. இப்போ இதுக்கு முன்னாடி இருந்ததை விட இப்போ என்ன செய்யலாம்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாவில் இருக்கீங்க. அதில் என்ன நீங்கள் அவர்கிட்ட இருந்து இந்த தவறான அந்த செயல்பாடுகள் ஏதாவது கண்டிங்களா? இல்லை தவறான செயல்பாடுகள் அப்படின்னா 2011 நான் வந்து கமிட்டி செயற்குழு உறுப்பினர்லேருந்து இருந்திருக்கேன். அதுக்கப்புறம் இணைச் செயலாளர் 2 தடவை இருந்திருக்கேன். அதுக்கப்புறம் லாஸ்ட் டைம் வந்து வைஸ் பிரசிடண்டாக இருந்தேன். பட் சில விஷயங்கள் வந்து அவர்கிட்டயும் நான் ஒவ்வொரு தலைவர்கிட்டையும் ஒவ்வொன்று கற்றுக்கிட்டு தான் இன்னைக்கு வந்து முழுமையாக ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கிட்டு இதுக்குள்ளே வந்து நான் களம் இறங்கினேன். ஆனால் இவங்க தவறு அவங்க தவறு செஞ்சாங்கன்னா நான் எதுவுமே அது கடந்த காலத்தை பற்றி பேசல. பட் யாருமே எந்த தவறுலாம் இதில் நம்ம என்ன எடுத்து செல்ல போகிறோம், இன்னும் ஸ்பீடாக இருக்கணும். இன்னைக்கு நடிகைகளோட நிலைமை எப்படி இருக்கு, ஐ மீன் அவங்களோட வாழ்வாதாரம், எங்கள் உறுப்பினர்களின் வாழ்வாதாரம் மிகவும் பின்தங்கி இருக்கு. அதாவது சிம்பிளாக சொல்ல போனோம்னா இன்னைக்கு வேலை வாய்ப்புங்கிறது பெரிய ஒரு கேள்விக்குறியா இருக்கு எங்களுடைய உறுப்பினர்களுக்கு. அதில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நம்ம சின்ன சின்ன கேரக்டர்ஸ் அவங்க கேட்கறதே எங்கள்கிட்ட கேட்பாங்க. ஒரு நாளைக்கு 1000 ரூபா கொடுத்தா கூட 4 நாள் இந்த சின்ன சின்ன கதாபாத்திரங்கள் இருக்காங்களே, ஐ மீன் ஒரு நாளைக்கு இந்த ஜூனியர் ஆர்டிஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். அவங்கன்னு சொல்லலாம். அவங்க கூட இருக்கக்கூடிய இந்த ஒரு நாள் வக்கீல் கேரக்டர், இல்லை டாக்டர் கேரக்டர், இல்லை நர்ஸ் கேரக்டர், இந்த மாதிரி டெஃபினட்டாக எங்களுடைய 60 படப்பிடிப்பு நடக்கும் சின்ன திரை மினிமம். அதில் ஒரு நாளைக்கு ஒருத்தர்னா கூட எங்களோட உறுப்பினர்லேருந்து நாங்கள் அவங்களுக்கு அந்த வேலை கிடைச்சிது அப்படின்னா எப்படியும் ஒரு நாளைக்கு ஒரு 10-20 பேருக்காவது வேலை கிடைக்குன்ற ஒரு நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. இதை முன்னெடுத்து வச்சு இதுக்கான முயற்சியில் நம்ம இறங்கணும் அப்படின்னு சொல்லி தான். இதெல்லாம் இல்லாமல் கொஞ்சம் பின்தங்கி இருக்கிறதுனால இப்படி சில விஷயங்கள் வேலை வாய்ப்பு மூலமாக கிடைச்சதுன்னா எங்களோட நலிந்த உறுப்பினர்களோட நிலை கொஞ்சமாவது மாறும் மீன்ஸ் அவங்களோட அன்றாட வாழ்க்கை கொஞ்சமாவது அவங்களுக்கு சீராக அமையும் அப்படிங்கிற ஒரு சில விஷயங்களை முன்னெடுத்து வச்சு தான் நாங்கள் வந்து இந்த காலத்தில் இறங்கியிருக்கோம். இதுக்கு முன்னாடி தலைவராக இருந்த சிவன் சீனிவாசன் சொல்லும்போது என்ன சொன்னார்னா, எங்களுடைய இந்த பதவி காலத்தில் வந்து நாங்கள் கொடுத்த இந்த வாக்குறுதிகளில் 75% 80% வந்து நிறைவேற்றிட்டோம். மீதி வந்து இந்த பயனூரில் கொடுத்துருக்க அந்த 8 ஏக்கரில் இருக்கக்கூடிய இந்த தொழிலாளர்களுக்கான அந்த வீடுகள் மட்டும்தான் என்ன பேலன்ஸ் இருந்தது, மற்றபடி 70-80% வந்து நாங்கள் நிறைவேற்றிட்டோம் அப்படின்ற அந்த ஒரு கருத்து சொல்லியிருந்தாரு. அதுதான் உறுப்பினர்கள் வாக்குப்பதிவுகளில் தெரியும் பார்த்தீங்கல்ல. அப்புறம் நான் வேற என்ன சொல்றது, என்ன மாற்று கருத்து சார் உங்களுக்கு? அதே அந்த பயனூர் விஷயம் இல்லை, அதாவது மாற்று கருத்துங்கிறத தாண்டி நான் அதெல்லாம் எந்த குறையும் சொல்ற மாதிரி இல்லை. ஆனால் சில விஷயங்கள் வந்து கொஞ்சம் தயாரிப்பு சங்கங்களோட பேசி ஒரு இணக்கமா ஒரு நம்ம அன்பால நிச்சயமா நிறைய விஷயங்கள் சாதிக்கலாம். நான் இப்போ சொன்ன ஒரு சின்ன விஷயம் தான் இந்த வேலை வாய்ப்புங்கிற விஷயம் தான். தயாரிப்பு சங்கத்திட்ட அவங்களுக்கும் நம்ம யூனியனுக்கும் ஒரு தொடர்பு ஏற்படுத்தி இங்கே ஒரு டீம் வச்சு அங்கே வேலை செய்ய இந்த மாதிரி நான் சொன்ன இந்த சின்ன சின்ன கேரக்டர் கதாபாத்திரத்துக்கு நம்ம சங்க உறுப்பினர்கள் தான் நடிக்கணும், நம்ம கட்டாயத்தை கொண்டு வரணும் அப்படிங்கிறதெல்லாம் சில இடத்துல நாங்கள் வலியுறுத்தணும். பட் அது செயல்பாடுல எங்களுக்கு கொஞ்சம் பின்தங்கி இருக்கிற மாதிரி எனக்கு எங்கள் அணிக்கு தோணுச்சு. அதனால தான் இன்னும் ஸ்பீடாக இருக்கணும், அதுக்காக தான் இந்த அணியை நாங்கள் உருவாக்கணும். அடுத்தடுத்து உங்களோட நடவடிக்கைகள் எப்படி சார் இருக்கும்? எதை முன்னிறுத்தி நீங்க உங்களுடைய தலைவர்கள் பதவியில தொடர்ந்து பயணிக்க போறீங்க? கண்டிப்பா பேசிக் மாதிரி வேற என்ன பண்ணிக்கலாம்? கண்டிப்பா அடிப்படையா அடிப்படை பாத்தீங்கன்னா நம்ம வந்து கல்வி அண்ட் மருத்துவம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதில் கல்வின்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் ஏற்கனவே எங்கள் சங்கத்தில் வந்து 7-8 சீட்டு வந்து இன்ஜினியரிங் அண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் வந்து ஏசிஎஸ் கல்லூரியில் இலவசமாக கொடுத்துட்டு இருந்தாங்க எங்கள் உறுப்பினர்களோட பிள்ளைகளுக்கு, இல்லைன்னா எங்கள் உறுப்பினர்களுக்காக. ஆனால் இப்போது அதே காலேஜில் கிட்டத்தட்ட 50 இடங்கள் இலவச இடங்கள் நாங்கள் வாங்கியிருக்கோம். இதை தாண்டி இலவச மருத்துவம் அப்படிங்கிறத நாங்கள் எப்படியாவது அது கொண்டு வரணும், அந்த முயற்சியில் நாங்கள் இருக்கோம். அதுதான் நாங்கள் சில வாக்குறுதி சில கடமைகள் நாங்கள் சொல்லியிருக்கோம். அது இதில் முக்கியமான விஷயம்னா எந்த நேரத்தில் தொழில் சார்ந்த எந்த பிரச்சனையாக இருந்தாலும் இமிடியேட்டாக இந்த அணி எங்கள் நிர்வாகம் நிச்சயமாக அந்த இடத்துல சொல்யூஷன் கொடுக்கும் உடனுக்குடன்.
சின்னத்திரை நடிகர் சங்க கட்டடம் அப்படிங்கறத பத்தி பேசியிருந்தாரு. அது இல்ல, இனிமேல் உருவாக்கணும் அப்படின்னு நீங்க உங்களுடைய வாக்குறுதி என்ன, அதற்கான பணிகள் தொடங்கணும்? கட்டிடங்கிறது வந்து நான் வாக்குறுதியா நான் சொல்ல விரும்பலை. காரணம் என்னன்னா, அதெல்லாம் தாண்டி இன்னும் நிறைய பிரச்சனைகள் இருக்கு எங்க உறுப்பினர்களுக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் கான்சென்ட்ரேஷன் அங்கதான் பண்ணணும்னு இருக்கும். பட் அது நடந்தா ரொம்ப சந்தோஷம். அது நடக்கணும். ஆனா அது நடக்கிறதுக்காக முயற்சியை நிச்சயமா நாங்க எடுப்போம். ஓகே, இப்போ அடுத்து உங்களுடைய உறுப்பினர்கள் 2000 பேர் இருக்காங்க. அதுல 1600 பேர் தான் வாக்கு செலுத்துறதுக்கான தகுதி வாய்ந்தவர்கள் அப்படின்னு இன்னைக்கு காலையில சொல்லியிருந்தாங்க. அந்த ரெட் கார்டு மேட்டரும் சொல்லியிருந்தாங்க. நிறைய சின்னத்திரை நடிகர்களுக்கு ரெட் கார்டு கூட இருக்கு. இதெல்லாம் களையிறதுக்கான வேலைகள் நடக்குமா? அதை பார்த்து நிறைய சின்னத்திரை நடிகர்களுக்கு ரெட் கார்டு அப்படிங்கிறது சில ஆக்சுவலி நிறைய பேர் ரெட் கார்டு அப்படின்னு போடல. ஒரு சில பிரச்சனைகள் இருந்திருக்கு. ஆல்மோஸ்ட் இதுக்கு முன்னாடி நடந்த 2019 நடந்த நிர்வாகம் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அப்போ இந்த மலேசியன் கலை நிகழ்ச்சி மூலமாக நிறைய பிரச்சனைகள் இருந்தது. அது சம்பந்தமாக சில நடவடிக்கைகள் சில உறுப்பினர்கள் வந்து எடுத்திருக்காங்க. அந்த ஒரு விஷயத்தை வந்து அது இப்போ அவங்களோட ரெக்வஸ்டேஷன் லெட்டர் வச்சு தான் நான் முடிவு பண்ண முடியுமே தவிர இப்போ நம்ம அதை பத்தி எதுவுமே சொல்ல முடியல. அதே மாதிரி இப்ப உங்க கூட போட்டிட்டு இருந்த வசந்தமணி ஆகட்டும், இன்னொரு அணி ஆகட்டும், இப்ப 2 பேருமே வந்து மூத்த நடிகர்கள் அப்படின்ற ஒரு இதுல இருந்தது. அவங்க வெற்றி பெறுவார்கள் என்ற ஒரு இது. அதையும் தாண்டி ஒரு இளம் தலைவர்களை வந்து தேர்ந்தெடுக்கணுன்ற ஒரு உறுப்பினர்களா தேர்ந்தெடுத்து தான் இந்த வெற்றியை கொடுத்திருக்காங்க. ஸோ இப்ப இதை செய்வேன் அப்படின்றத தாண்டி இப்ப ஒவ்வொருத்தவங்களுமே அவங்களுடைய வாக்குறுதிகளை முன்னிறுத்தி வச்சிருந்தாங்க. இதை நாங்க செய்வோம். அப்படி இல்லாம இது வந்து தொழிலாளர்களுக்கும் உறுப்பினர்களுக்கும் மிகவும் தேவையான ஒரு விஷயம். அந்த மருத்துவம்ன்றது ஒவ்வொரு சங்கங்கள் யார் தலைவராக இருந்தாலும் அந்த மருத்துவ உதவின்றது செய்ய போறதுதான், அந்த கட்டிடங்கள்ன்றது செய்யறதுதான். அதை தாண்டி முக்கியமா இந்த விஷயம் செஞ்சே ஆகணும். இப்ப அவங்களுக்கு இது வந்து ரொம்பவும் தேவையான விஷயங்கள் அப்படின்ற மாதிரி ஐடியாக்கள்லாம் வச்சிருக்கீங்களா? என்ன மாதிரியான செயல்பாடுகள் இருக்கு? அதுதான் சொன்னேன், வேலை வாய்ப்பு தான் இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனை எங்களுக்கு. அது வந்து நாங்க சில கண்ட்ரோல் சில ஸ்ட்ரிக்டா சில விஷயங்கள் பண்ணா மட்டுமே இங்க இருக்கக்கூடிய உறுப்பினர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதுதான் இப்ப எங்களுடைய மெயின் பிரச்சனையே எங்களுக்கு. அதுதான். அதை தாண்டி நாங்க 70 வயசுக்கு மேற்பட்ட எங்க சங்க உறுப்பினர்களுக்கு, நலிந்த உறுப்பினர்களுக்கு உரிமை தொகையா ஏதாவது ஒரு, அது எவ்வளவு நாளும் இப்ப நாங்க சொல்ல முடியல, ஆனா ஏதாவது ஒன்று டெஃபினட்டா நடக்கும். ஆப்போசிட் அணி கூட இந்த தேர்தல் முடிவுக்கு அப்புறம் இணைந்து செயல்படுறதுக்கான அந்த எண்ணங்கள்லாம் இருக்குங்களா? கண்டிப்பா இருக்கு. நான் அதாவது இந்த தேர்தல்ங்கிறதெல்லாம் வந்து இந்த காலையில 7 மணில இருந்து 5 மணி வரைக்கும் எங்களை பொறுத்த வரைக்கும் சரி, மற்றவங்களை பொறுத்த வரைக்கும் 5 மணிக்கு மேல வந்து எல்லாரும் ஒன்னா தான் இருப்போம். நீங்க கேட்கிற கேள்வி என்னன்னா, நடுவில் சில பிரச்சனைகள் 2019 சில பஞ்சாயத்துகள் இருந்தது உண்மைதான். பட் எங்களை பொறுத்த வரைக்கும் அதெல்லாம், ஏன்னா ஒரு பொதுக்குழு அப்படிங்கிறது வருஷத்துக்கு ஒரு நாள் நடக்கும். அந்த பொதுக்குழு சந்தோஷமான நிகழ்வா இருக்கும். உறுப்பினர்கள் வந்து அவங்களோட கருத்துக்களை அங்க பரிமாறிட்டு அங்க வந்து எல்லாரும் சந்தோஷமா அந்த கருத்துக்களை வந்து எப்படி நம்ம செயல்படுத்த முடியும் நிர்வாகம் யோசிச்சுட்டு அன்னைக்கு லஞ்ச் சாப்பிட்டுட்டு அப்படிதான் கிளம்புவாங்க. அப்படிதான் இருந்து. ஆனா இப்போ ஒரு 6 ஆண்டு காலமா பாத்தீங்கன்னா எப்ப பொதுக்குழுனாலும் ஒரு மாதிரி சண்டை. முதல்ல எங்களுக்கு அதெல்லாம் உடன்பாடு இல்லை. ஏன்னா இது இப்படி நடந்தா உறுப்பினர் நிலை வந்து சரியே ஆகாது. எங்களை பொறுத்த வரைக்கும் இந்த அணி அந்த அணிலாம் இல்லை, எல்லாரும் கூடயும் சேர்ந்து நாங்க பயணிப்போம். அதை நீங்க டெஃபினட்டா பாப்பீங்க.